சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். நீங்கள் இப்போ பார்க்குறது தூய்மை பணியாளர்கள் அவங்க செய்கிற வேலைகள். ஏன் இந்த பதிவு போடுறேன்னா, கண்டிப்பாக இந்த பதிவு போடணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேங்க. தூய்மை பணியாளர்களும் நம்மளை மாதிரி ஒரு மனிதர்கள் தானே. நான் ஒரு கடையில் ப்ரொஃபஷ்னல் ஷாப்பில் நான் சாமான் வாங்கிட்டு இருந்தேன். அந்த கடையில் தூய்மை அந்த தெருவில் தூய்மை பணியாளர்கள் ஒருத்தர் கடைக்காரர்கிட்ட போய் தண்ணி கேட்குறாங்க. அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா. என்கிட்ட வாட்டர் பாட்டில் இல்லை, தண்ணி கிடையாதுன்னு. ஆனால் அந்த கடையில் இருக்கிறவர் தண்ணி கேன் சப்ளை பண்ணுறவர் தான். அவர் நினச்சிருந்தா ஒரு கேன் கூட அவர் கொடுத்துருக்கலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு கேன் வாங்கிக்கோங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அவங்க சொல்கிறாங்க, கேனில் ஊற்றுற அளவுக்கு என்கிட்ட வாட்டர் பாட்டில் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிவிட்டு. அவங்க ரொம்ப வெயில் தவிக்குது, தண்ணி கூட யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் காலையிலேருந்து வேலை செய்கிறோம், நாங்கள் கொண்டு வர பாட்டில் தண்ணி காலியாகிடுதோ, இந்த வெயிலில் நாங்கள் கஷ்டப்படுறோம், தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. எங்களது ரொம்ப தீண்டத்தகாதவர் மாதிரி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, அப்படியே தண்ணி கொடுத்தா கூட 2 கையை சேர்த்து வச்சு அவங்க ஊற்ற நாங்கள் குடிக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க தெரு அவங்க வீட்டு குப்பையை தான் நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா ஒரே புலம்பல். மனதுக்கு ரொம்பவே வேதனையாக இருந்தது. தண்ணி கேன் வேணால் நான் வாங்கி தரேங்க, எடுத்துக்கிறீங்களான்னா, இல்லைம்மா எங்ககிட்ட வாட்டர் பாட்டில் இல்லை, எங்ககிட்ட ஒரு டம்ளர் கூட கிடையாது, நாங்கள் இப்போ கிளம்பிடுவோம் ஒரு 6 மணிக்கு, நாவே வரன்றது. அப்புறம் என்னிடம் இருந்த வாட்டர் பாட்டில் எப்போவுமே எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகிற பழக்கம் எனக்கு உண்டு. அதை அவங்கக்கிட்ட கொடுத்தேன். அவங்க அந்த தண்ணியை குடித்தாங்க. ஏம்மா நீங்கள் வரும்போது பாட்டிலில் தண்ணி எடுத்துக்க வேண்டியதானே? இல்லைம்மா, நாங்கள் எடுத்துகிட்டு வர்றது இந்த வேகாத வெயிலில் எங்களுக்கு சீக்கிரமே காலியாகிடுது அப்படின்னு சொன்னாங்க. மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குங்க. நம்ம குப்பை, நம்ம தெரு குப்பை, நம்ம வீட்டு குப்பையை தான் அவங்க க்ளீன் பண்ணுறாங்க. ஐயர்வு இல்லாமல் அவங்க பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, குப்பைகளில் கவரில் போட்டு முடி போட்டும் போடுறதும் கிடையாது. நிறைய இடத்துல குப்பைகள் நாய்கள் அதை அந்த கவரை பிச்சு அதில் இருக்கிற குப்பைகள்லாம் செதறி அதை அவங்க கை போட்டு தான் அள்ளுறாங்க. மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தா தான் என்ன? அவங்க தவிக்கிற வாய்க்கு தண்ணி கொடுக்கலன்னா கடைசி காலத்தில், நம்ம போகிற காலத்தில் நம்ம வாய்க்கு ஒரு வாய் தண்ணி கூட நமக்கு கிடைக்காதுங்க. அது மட்டும் இல்லை, இது ஒரு புண்ணியம் தானே, ஒரு தண்ணி தானே. நம்ம பொருளாக பணமாக கொடுக்க போகிறோம், தண்ணி கொடுக்குறதுல என்ன இருக்குது? அந்த தெருவில் இருக்கிறவங்க இவங்க அதாவது தூய்மை ஊழியர்கள் தானே அவங்கள குப்பைக்காரன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அந்த இதை மாற்றி தான் தூய்மை பணியாளர் அப்படின்னு அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் அவங்களும் சொல்லணும், மதிச்சேன். அவங்க நம்ம வீட்டு குப்பைகளை தான் எடுக்கிறாங்க, நம்ம தெரு குப்பைகளை தான் சுத்தம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறதுல என்ன வந்தது? அந்த அம்மா அவ்வளோ வேதனை. இது எனக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருந்ததுங்க. நாங்கள் இருக்கிற வீடு எங்கேயோ, ஆனால் நாங்கள் போன இடத்துல அந்த தூய்மை பணியாளர்கள் அவங்க செய்கிற பணிக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, குப்பைகளில் பார்த்திங்கன்னா தரம் வாரியாக பிரித்து போட சொல்கிறாங்க அரசாங்கம். ஆனால் முக்கால்வாசி தெருவில் யாரும் அப்படி செய்கிறதில்ல. கண்ணாடி கிளாஸ் கூட குப்பையோடு சேர்த்து போடும்போது அதை எடுக்கிற அவங்க கை பதம் பார்க்குது. ஆனால் அதெல்லாம் சகிச்சிட்டு தான் அவங்க பணியை ஒழுங்காக செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. உள்ளவங்க இருக்கிற பூமியில் இப்படியும் சிலர் இருக்கதாங்க செய்கிறாங்க. பெரியவா சொல்லுவாரே, நான் ஒரு கதையே உண்டு. அவரை பார்க்க நிறைய மக்கள் கூடியிருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் ரொம்பவே கூனி குறுகி அவர்கிட்ட பேசணுன்ற எண்ணத்தோடு ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காரு. அவர்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட பேசணுன்ட்டோம். அவர் டைம் வரும்போது அவர் சொல்கிறாரு, பெரியவா கேட்குறாரு, ரொம்ப நேரமாக நீ காத்துட்ருக்க, நீ உனக்கு உன் மனசில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, நீ அந்த கஷ்டத்தை போக்குற வழியை தானே நீ கேட்குறேன்னு கேட்குறாரு. ஆமாம் ஐயா, எப்படி கண்டுபிடிச்சிங்க ஐயான்னு. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறேன், என்னோட கஷ்டம் போகணுன்ட்டு கேட்குறாரு. நீ தானம் செய்யன்றாரு. ஐயா, தானம் செய்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படின்றாரு.
தண்ணீர் தானம் செய்ய அளவுக்கு உனக்கு வசதி கிடையாதா? தண்ணீர் யார் வேணுமானாலும் தானமாக கொடுக்கலாம். தாகத்திற்கு தண்ணீர் பந்தல் அமை. தண்ணீர் பந்தல் அமைச்சு ஒரு மண்பானை வாங்கி வையி. அந்த தண்ணியை பருகிறவங்க உன்னை வாழ்த்திட்டு போவாங்க. அந்த புண்ணியம் உனக்கு பண வரவை ஏற்படுத்தும். உன்னுடைய தர்திரம் விலகும் என்று சொல்கிறாரு மகா பெரியவா. அப்போது அந்த தண்ணி கூட தானம் செய்ய முடியாது. அவங்க கேட்குறாங்க, பசியோட தாகத்தோட நாக்கு வறண்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு தண்ணீர் தானம் செய்யக்கூட மக்களால் இயல முடியவில்லை. எல்லாரையுமே குறிப்பிடலைங்க, ஒரு சிலரை மட்டும்தான் நான் இதை குறிப்பிடுறேன். ஏன்னா அந்த நிகழ்வுகளை பார்த்து மனசு ரொம்ப வலிச்சதுங்க. இந்த தண்ணி கூட கொடுக்காம இப்படி இருக்கிறாங்களே அப்படின்ட்டு என்று எனக்கு மனவேதனையாக இருந்தது. என்னால் அந்த டைம் நான் அவங்கள கேட்டேன், நான் ஒரு கேன் வாங்கி தரேன், நீங்கள் பயன்படுத்துங்கன்னு. இல்லை, நாங்கள் இப்போ மணி ஆகிடுத்தோமா, நாங்கள் 6 மணிக்கு எங்கள் வேலை நேரம் முடிகின்றது, நாங்கள் கிளம்ப போகிறோம் என்று சொன்னாங்க. 1 லிட்டர் பாட்டில் கூட அந்த கடையில் இல்லை, கேன் தான் வச்சுருந்தாங்க. எனக்கு அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலை. என்கிட்ட இருந்த ஒரு பாட்டிலை மட்டும் கொடுத்தேன் அவங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. அதுவே ஆளுக்கு ஒரு வாயாக குடித்து அவங்க அந்த தாகத்தை போக்குனது ரொம்பவே சொல்கிறேங்க, மனம் வலித்தது, கண்களிலிருந்து நீர் வர செய்தது. அப்படியும் ஒரு தண்ணி கூட என்னங்க, பொண்ணா பொருளா காசா நம்ம கொடுக்க போகிறோம்? தண்ணீர் எப்பவுமே யார் கேட்டாலும் நமக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, கேட்பவருக்கு தண்ணீர், தாகத்திற்கு தண்ணீர் கொடுப்பதே பெரிய தானம். அதனால் தயவு செய்து தண்ணீர்னு கேட்குறவங்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் தண்ணீரை நீங்கள் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வெயில் காலத்தில் தண்ணீர் பந்தல் அமைக்கலாம். பறவைகளுக்கு கூட நம்ம தண்ணீர் ஊற்றி மாடியில் வைக்கிறதுனால நிறைய பறவைகள் வெயில் காலத்தில் தண்ணீர் குடிக்கும். தூய்மை பணியாளர் இல்லைன்னா வீடு, தெரு எல்லாமே அசுத்தமாக ஆயிடுங்க. தயவு செய்து அவங்கள மதித்து அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுப்பது மட்டும் இல்லை, இப்போ வெயில் காலம், முடிஞ்ச வரைக்கும் அவரவர் வீட்டு முன்னாடி ஒரு பானை வச்சு தண்ணீர் ஊற்றி ஒரு டம்ளரை வைங்க. நிச்சயம் அவர்கள் தண்ணீர் பருகிட்டு வாழ்த்துவாங்க பாருங்களா, அப்பா இந்த வெயில தண்ணீர் வச்ச புண்ணியம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மனம் நினைக்குங்க, கண்டிப்பாக நினைக்கும். வெயில் காலத்தில் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் தண்ணி ரொம்ப முக்கியம். நம்மளால் பெரிய அளவில் செய்ய முடியலன்னா கூட தண்ணீர் கொடுக்கலாம். வரவங்களுக்கு தண்ணீர் இல்லை என்று சொல்லாத வண்ணம் கொடுங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.